வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு ஓப்பன் மேட்டர் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மென் இன் பிளாக். எனக்கு ஹாலிவுட்ல ரொம்ப ரொம்ப புடிச்ச படத்துல இந்த படமும் ஒண்ணு. ஆனா இந்த படத்தையும் விடாம பிட்டு படம் எடுத்து வச்சிருக்காய்ங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பூமியில ஒவ்வொரு பொண்ணுங்களா காணாம போறாங்க. அத ஜேவும், கேவும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது அந்த முழு படத்தோட கத. அப்படி அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ரகசியத்த கண்டுபிடிக்கும்போது, அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஓப்பன் மேட்டர் சம்பவங்கள தான் இந்த படத்துல பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல எம்ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எல்லாரும் பிஸியா வேல பார்த்துட்டு இருக்காங்க. ஏலியன்லாம் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கே வந்து ஜேட்ட, "மார்ஜரில அந்த பொண்ணு தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். பண்ணிட்டியா?" அப்படின்ட்டு ஜேவ பார்த்து கேட்குறாரு. "இல்ல, இல்ல மறந்துட்டேன். நான் போய் மார்ஜரில போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்." அப்படின்ட்டு லிஃப்ட்ல ஏறி மார்ஜரிக்கு போறாரு. அந்த மார்ஜரில ஒரு லேடி டாக்டர் ஒருத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கா. "வாங்க ஜே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு நம்ம ஜேவ பார்த்து குழையிறா. உடனே ஜே கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறாரு. "அச்சச்சோ! என்னை நியூரலைஸ் பண்ணிறாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண மேட்டர நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்." அப்படின்றா. "இல்ல, இல்ல நான் உன்னை நியூரலைஸ் பண்ணலாம் வரல." அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவ வந்து கோட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து அவட்ட காட்டி, "நான் இந்த பொண்ண பத்தி டீட்டெயில் கேட்டு தான் வந்திருக்கேன். இந்த பொண்ணோட பணம் இங்க இருக்கா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன்." அப்படின்றாரு. "நேத்து தான் 2 பணம் புதுசா வந்திருக்கு. வந்து பாருங்க." அப்படின்ட்டு ரேக்ல இருந்து 2 ட்ரேவ திறந்து காமிக்கிறா. ஜேவும் பார்த்துட்டு, "இல்ல, இல்ல இந்த பொண்ணுங்க இல்ல." அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றா, "வந்தது வந்தீங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்து மேட்டர் போடலாம்." அப்படின்றா. நம்ம ஜேவும் சரின்றதும் 2 பேரும் மேட்டர் ஆரம்பிச்சிடுறாங்க. சரியான ஓப்பன் மேட்டர். உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா பண்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி விதவிதமான வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் பண்றாங்க. நம்ம ஜே பாத்ரூம்ல போயி அவர் கோட்டு மேல வடிஞ்ச கஞ்சியெல்லாம் தண்ணி வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்காரு. தொடச்சிட்டு மறுபடியும் வந்து மார்ச்சரி ரூம்ல அந்த டாக்டர பார்த்தா, அவள காணோம். எங்கேயோ மாயமா மறைஞ்சிடுறா. நம்ம ஜேவும் தேடி தேடி பார்க்குறாரு. ஆனா எங்கேயுமே காணோம். ஜே வேக வேகமா ஓடியாந்து அந்த பொண்ண காணோம் அப்படின்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சொல்றான். அந்த ஜே கூட மேட்டர் போட்ட லேடி டாக்டர் காணாம போன மாரி பூமியில நெறைய பொண்ணுங்க காணாம போயிடுறாங்க. எம்ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இந்த கேஸ சால்வ் பண்ண சொல்லி ஜேட்டையும் கேட்டையும் ஒப்படைக்கிறாங்க. உடனே இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஜேவும் கேவும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் எம்ஐபில கொல கொலன்னு மூஞ்சி வச்சிருப்பானே அவன்ட்ட போறாங்க. இவன் பேரு எனக்கு என்னன்னு தெரியல நண்பர்களே, தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொல கொல மூஞ்சன் ஒரு 2 ஏலியன் பொண்ணுங்கள வச்சு பிட்டு போட ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த 2 ஏலியன் பூச்சிகளும் மாத்தி மாத்தி பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜேவும் கேவும் வந்து அந்த கொல கொல மூஞ்சன விசாரிக்கிறாங்க. "டேய் கொல கொல மூஞ்சா, இதுல வந்து உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ எதுவும் பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "பூமியில பொண்ணுங்க காணாம போறாங்க. இதுல உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கொல கொல மூஞ்சன், "இல்ல, இல்ல எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கு இந்த இதுலேருந்து எந்த தகவலும் தெரியாது." அப்படின்னு சொல்லிடுறான். அவன்ட்டருந்து எந்த நியூஸும் கிடைக்காதனால ஜேவும், கேவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதனால அந்த கொல கொல மூஞ்சன் அந்த ஏலியன் பூச்சிகள வச்சு மறுபடியும் பிட்டுப்படம் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த சீன்ல அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தடவிக்கிருவாங்க. ஷாட் மட்டும் தான் போடுவாங்க. இதுல மேட்டர் போட மாட்டாங்க. ஜேவும், கேவும் துப்பு கிடைக்குமான்னு அடுத்த இடத்த தேடி போறாங்க. இந்த தடவ அவங்க தேடி போனது அந்த பேக்குள்ளேருந்து ஒரு மண்டை பேசும்ல, அவன தேடி போறாங்க. இவனோட பேரு எனக்கு மறந்துருச்சு. அவன ஒருத்தி கட்டி போட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க வந்து ஜேவும், கேவும் அவன்ட்ட விசாரிக்கிறாங்க. "இந்த பொண்ணுங்க காணாம போறத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு தெரியாது. என்னைய எப்படியாவது காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நீ தகவல் சொல்லியிருந்தா உன்னைய காப்பாத்திருப்போம். நீ எதுவுமே சொல்லாதனால உன்னைய காப்பாத்த முடியாது." அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜேவும், கேவும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா, அந்த பேக்குள்ள இருந்து பேசும்ல ஒரு மண்டை, சின்ன மண்டை. அந்த மண்டைய பேக்குள்ள போட்டு அமுக்கி அங்கிட்டு தூக்கி போட்டுறா. தூக்கி போட்டு அந்த கட்டி போட்டிருந்தவன கழட்டி விட்டு 2 பேரும் சரியான ஓப்பன் மேட்டர். உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா காட்டுறாங்க. 2 பேரும் விதவிதமா வித்தியாசமான ஆங்கிள்ல மேட்டர் பண்றாங்க. இந்த பக்கம் எம்ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஏஜென்ட் இஜெட் வந்து ஒவ்வொரு ஏலியன் கிரகத்துக்கும் வீடியோ கால் பண்ணி, "எங்க பூமியில பொண்ணுங்க காணாம போறாங்க. இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படின்ட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரும், "எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல." அப்படின்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஏஜென்ட் கே அவரோட ரூம்ல பெட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஏஜென்ட் கேக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு சோளக்காட காட்டுறாங்க. முக்காடு போட்ட ஏலியன் பொண்ணு வந்து கேக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர்றா. கேக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறா. கழட்டுனா அவளுக்கு 3 மொழ. நம்ம கேவும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவளோட 3 மொழையிலையும் பால் குடிச்சு அவளை மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியான ஓப்பன் மேட்ரு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா காட்டுறாங்க. விதவிதமா செய்றாங்க. மேட்ரு முடிஞ்சு கஞ்சி அவ மேல வடிச்சு விட்டதும் அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல மாயமா மறைஞ்சிடுறா. நம்ம கேவுக்கும் கனவு கலைஞ்சிருது. அடுத்த நாள் காலையில ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பொண்ணுங்க காணாம போறத பத்தி எந்த தகவலும் கிடைக்காதனால ஏஜென்ட் இஜெட்டுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. ஏஜென்ட் ஜேவை வந்து பொண்ணா மாத்திருவான். பொண்ணா மாத்தி அவர் மேல ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணிடுவான். பொண்ணு தான் நினைச்சு ஏஜென்ட் ஜேவை தூக்கிட்டு போகும்போது அந்த ட்ராக்கிங் டிவைஸை வச்சு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஏஜென்ட் இஜெட் வந்து பிளான் போட்டுறாரு. இந்த ஐடியாவுக்கு ஏஜென்ட் ஜே ஆரம்பத்தில் சம்மதிக்க மாட்டாரு. ஆனா கே சொல்றாரு, "இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்." அப்படி இப்படின்னு சொல்லி ஏஜென்ட் ஜேவை வந்து சம்மதிக்க வைக்கிறாரு. உடனே ஏஜென்ட் ஜேவை வந்து பொண்ணா மாத்துற மிஷினுக்குள்ள ஜட்டியோட அனுப்பி ஒரு பட்டனை அமுத்துறாங்க. அந்த மிஷினுக்குள்ள ஒரே புகையா வருது. உடனே பொண்ணா மாறி ஏஜென்ட் ஜே ஜட்டியோட வெளியே வர்றாரு. ஏஜென்ட் கேவும் ஏஜென்ட் இஜெட்டும் நம்ம ஜேவை வந்து ஒரு மூடா பாக்குறாங்க. "என்ன இப்படி பாக்குறீங்க? விட்டா தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவீங்க போல." அப்படின்னு சொல்லி ஜே கிண்டல் பண்றாரு.
பொண்ணா மாறின ஜேவுக்கு கே வந்து கன்று இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா கன்னையும் காட்டுறாரு. வழக்கம் போல் நம்ம ஜே பெரிய பெரிய கண்ணெல்லாம் பார்த்து எனக்கு இந்த கன்று வேணும், எனக்கு அந்த கன்று வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கே சொல்கிறாரு, அந்த பெரிய கண்ணெலாம் உனக்கு தர முடியாது, அந்த கன்று அப்படின்ட்டு கட்டை குஞ்சு மாதிரி இருக்க ஒரு சின்ன கன்னை கொடுக்குறாரு. பார்க்குறது தான் கட்டை குஞ்சு கன்று சிறுசாக இருக்கேன், ஆனால் பயங்கரமான பவர் கொண்ட கன்று அப்படின்ட்டு கே சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் பொண்ணா மாறின ஜேவும் அந்த கன்னை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்த ஜேவுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, நம்ம பொண்ணா மாதிரி ஒரு தடவை கூட சாட்டு போடலையே, வா சாட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சாட்டு போட ஆரம்பிக்கிறாரு. ரியல் எம்ஐபி படத்தில் ஒரு 4 ஏலியன் காப்பி வேணும்னு சொல்லி தெரியுமா? அதே மாதிரி 4 கட்டை குஞ்சு ஏலியன் தெரியுது. பொண்ணா மாறின நம்ம ஜே சாட்டு போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த 4 ஏலியன் வந்து பார்த்துருது. பார்த்து கிண்டல் பண்ணுது. உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜே ஓடிடுறா. அடுத்த நாள் காலையில் ஜே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பூ ஏலியன் இருக்கும்ல, அந்த ஏலியனு, அப்புறம் 3 கல்லு ஏலியனு எல்லாம் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கு. நம்ம ஜே அந்த 3 கண்ணி ஏலியனை பார்த்து, என்னடா பார்க்குற, கண்ணை குத்திடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறா. வழக்கம் போல் விதவிதமாக நியூ டெக்னாலஜி கார்லாம் இருக்குது. ஆனால் நம்ம கே ஒரு டப்பா கார் எடுக்க சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஒரு கடையை காட்டுறாங்க. ரியல் எம்ஐபி படத்தில் இருக்க இவனோட கடையில் வந்து கிடைக்காத பொருளே இருக்காது, எல்லா பொருளும் கிடைக்கும். இவனோட தலையை சுட்டோம்னா திருப்பி வளர்ந்துடும். அப்போது அவனோட கடைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. கடைக்கு வந்தவ ஒரு வித்தியாசமான ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி கையில் போட்டுக்கிறா. ஆனால் அவட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை. அதனால் அந்த கடைக்கார என்கிட்ட காசு இல்லை, உனக்கு வேணால் நான் சாட்டு போட்டுவிடவா அப்படின்றா. அவனும் சரின்னு ஜிப்பை கழட்டி சப்ப ஆரம்பிச்சிடுறா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஓப்பன் மேட்ரு ஆயிடுது. 2 பேரும் மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி மேட்ரு போட ஆரம்பிச்சிடுறாங்க. சரியான ஓப்பன் மேட்ரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வித்தியாசமான ஆங்கிளில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேட்ரு முடியும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேவும் கேவும் வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த கடைக்கார என்கிட்ட உங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, இருந்தால் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை, என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்றான். அதனால் கே கண்ணெடுத்து அவனோட தலையை சுட்டுறாரு. அந்த கடைக்கார மண்டையனுக்கு தலை திரும்பி வளர்ந்துருது. அந்த கடைக்காரனோட மேட்ரு போட்ட அந்த பொண்ணுக்கு கே வந்து புத்திமதி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஏதாவது தகவல் இருந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா மண்டை செதையிறேன் அப்படின்ட்டு அந்த கடைக்காரனை ஜேவும் கேவும் மிரட்டிட்டு போகிறாங்க. பிளான் படி பொண்ணா மாறின ஜேவையும் அந்த ஏலியன் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஏஜென்ட் ஜே கிட்ட ட்ராக்கிங் சிப் இருக்கிறதுனால ஜே எங்கே இருக்காருன்னு கரெக்டாக காட்டுது. அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுது. அதனால் எம்ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஏஜென்ட்லாம் கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு கிளம்பி போகிறாங்க. கண்ணோட வந்த அந்த எம்ஐபி ஏஜென்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் மாயமாக மறைஞ்ச பொண்ணுங்கள்லாம் ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடப்பட்டு கிடக்காங்க. கன்னோட வந்த எம்ஐபி ஏஜென்ட்ஸ்லாம் அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் காப்பாற்றுறாங்க. அப்போ அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை காப்பாற்றினதுனால நீங்கள் எங்களை மேட்ரு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மேட்ரு கூப்பிடுறாங்க. கன்னோட வந்து எம்ஐபி ஏஜென்ட்ஸும் சரின்றதுனால அங்கேயே ஒரு மேட்ரு ஆரம்பிச்சிருது, ஒரு கேங் மேட்ரு, சரியான ஓப்பன் மேட்ரு. மாற்றி மாற்றி அவனை இவளன்னு மாற்றி விதவிதமாக வித்தியாசமான ஆங்கிளில் மாற்றி பண்ணிக்கிறாங்க. சரியான ஓப்பன் மேட்ரு. உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஃபுல்லாக ஓப்பனாக காட்டுறாங்க. கடைசியில் எல்லாரும் மாற்றி வடிச்சு விட்டுறாங்க. மேட்ரு முடிஞ்சதும் அந்த அடைபட்டு கிடந்த பொண்ணுங்களை எல்லாம் எம்ஐபி ஏஜென்ட்ஸு எம்ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் எம்ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏஜென்ட் செட்டு ஒருத்தனும் சட்டை இல்லாமல் நிற்கிறாங்க. ஏஜென்ட் செட்டு வந்து அவனை வந்து நியூரலைஸ் பண்ணுறாரு. அப்போ அவனை என்ன பண்ணாருன்றது தெரில. இதோட இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட பேரை வந்து வீடியோவில் 2-3 இடத்துல கொடுக்குறேன் நண்பர்களே. இதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க.